லாஸ்டா ஒரு தடவை ஜூம் பண்ணி மடு துப்பிக்கிறேன். ஒரு தாய் குடும்ப குத்து விளக்கு குலவிளக்கு. ஐயோ வாயில போடு நான் பாட்டுக்கு துப்பி புட்டேன். குத்து விளக்கு குலவிளக்கு நல்லா பேசுறாரு இவர் வேற. ஆனா உங்க கட்சியில நீ இந்த ஆம குஞ்சு கட்சி தானே, உங்க கட்சியில நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்களே. ஆம்ப நாட்டி பொம்மை நாட்டி எல்லாமே உங்க நொன்னன்ல இருந்து நீல இருந்து இந்த திரள் நீதி குஞ்சுகள் இருக்கு பத்தியா, முட்டை குஞ்சுகள், அதெல்லாம் அப்படி பேசாதுல. பத்தினி தெய்வம் அந்த அம்மா சொல்லுது, என் மகனை ஜனநாயகன் படத்துக்கு கூட்டு போக முடியல. அதான பார்த்தேன் உங்க வாயில இருந்தா நல்ல வார்த்தையா. ஐயோ கொல்லிக்கட்டையை எடுத்து கொட்டையில வைக்க, சாரி புளியங்கொட்டைய சொன்னேன் நானு. அவங்க பத்தினியா இல்லையான்னு என்ன விளக்கு பிடிச்சா பார்த்துன்னு இந்த உனக்கும் ஒன்னனுக்கும் அந்த ஆம குஞ்சு உலகெல்லாம் வந்து அடுத்து உங்க குடும்பத்தை பத்தி பேசுறதுதான் வேலை குழப்பு மயிர அவங்களுக்கெல்லாம். உன் வீட்டுல எல்லாம் பத்தினியா அவங்க புள்ளையே கூட்டுன்னு போகணும்னு அவங்க சொல்றாங்க. உனக்கு என்ன வலிக்குதே? நீ ஏன் ஒரு இடத்துல ஒரு பேட்டியில சொல்லிக்கிற என் பையன் நான் வீட்டுக்கு போனால் விஜய் அவர்கள் பாட்டை வச்சுதான் பாக்குறாருன்னு? ஏன் அங்க அப்ப எங்க போன லாஸ்ட் டான்ஸ் அதை பார்க்க முடியல, அந்த டான்ஸை பார்க்குற சான்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அது ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. நல்லா ஃபீல் பண்ணுமா? நாங்க ஃபீல் பண்றதுனால உனக்கு என்ன குண்டி வலிச்சலாகுது, உன் கூட்டத்துக்கு என்ன குண்டி வலிச்சலாகுது எனக்கு புரியலையே. நாங்க இப்படி படுத்துக்கிட்டு அழுவோம், உட்காந்து அழுவோம், கக்கூசில போய் உட்காந்து அழுவோம். உங்களுக்கு என்ன வலிக்குது? ஃபீல் பண்ணுவோம். ஃபீல என்னன்னா பண்ணிட்டு போறோம். உனக்கு என்ன? உங்களுக்கு வேற வேலையே கிடையாது உங்களுக்குலாம். எப்ப பாரு ஒடியாந்தேடுறீங்க அப்படியே எதனா பேசிங்கன்னு. இப்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வரும் ஒரு சர்ச்சை வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீண்ட நாட்களாக ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்த சிஎம் ஜோசப் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் நேற்று திரையரங்குகளில் வெளியானது. பல இடங்களில் ரசிகர்கள் திருவிழா போல கொண்டாடி பட்டாசு வெடித்து பாலிசேவம் செய்து அந்த கொண்டாட்ட வீடியோக்களை சமூக வலைதளங்கள் பகிர்ந்து வராங்க. அந்த வீடியோக்கள் தற்போது லட்சக்கணக்கான பார்வைகளை பெற்று வைரலாகி வருது. இந்த நிலையில் ஒரு பெண் ரசிகை, இந்த படத்தை பார்க்க எங்கள் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு கொண்டு வராமல் விட்டுவிட்டோம், அது இப்போது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது என்று உணர்ச்சி பூர்வமாக பேசிய ஒரு வீடியோ இணையத்தில் பரவி வருது. ஆனால் அந்த வீடியோவை விமர்சிக்கும் வகையில் என்டிகே ஆதரவாளர் சாட்டை முருகன் மிகவும் கடுமையாகவும் தரைக்குறைவாகவும் கருத்து தெரிவித்ததாக கூறப்படும் ஒரு வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து டிவிக்கு ஆதரவுகள் மட்டுமல்லாமல் பல இன்ஸ்டாகிராம் பிரபலமும் தங்களது கருத்துக்களை வீடியோக்கள் மற்றும் பதிவுகள் மூலம் பகிர்ந்து வராங்க. அந்த வகையில் டிவிக்கு ஆதரவாளரும் இன்ஸ்டா பிரபலமுமான விஜய் குட்டிமா தனது பாணியில் சாட்டை முருகனின் கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி ரசிகர்களிடையே அதிகமாக பேசப்படும் பதிவாக மாறியுள்ளது. ஒருபுறம் கருத்து சொல்லும் சுதந்திரம் அனைவருக்கும் இருக்கிறது என்று சிலர் கூறி வராங்க. மறுபுறம் விமர்சனம் செய்யலாம், ஆனால் தனிநபரை இழிவுபடுத்தும் வகையிலான பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பல கருத்து தெரிவித்து வராங்க. இதனால் இந்த விவகாரம் ரசிகர்கள், அரசியல் ஆதரவாளர்கள் மற்றும் சமூக வலை பயனர்கள் மத்தியில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. பலரும் தங்களது கருத்துக்களை ஆதரவாகவும் எதிராகவும் தொடர்ந்து பதிவிட்டு வருவதால் இந்த விவகாரம் இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தி வருது. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? சாட்டை முருகன் பேசியது சரியா அல்லது விஜய் குட்டிமா கொடுத்த பதில் தான் சரியா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் அப்டேட்ஸ்க்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.